இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உலகிற்கு எதற்காக வந்தார்? அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறை வார்த்தை நமக்கு என்ன படிப்பணியை சொல்லி கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் இயேசு எதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை விவிலியம் என்னவாக சித்தரிக்கிறது என்பதை பற்றியும் இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, முதலிலே யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 38 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணிலிருந்து இறங்கி வந்தார், மகனாக பிறந்தார், மானுட மகனாக பிறந்தார், மனித உருவாக பிறந்தார் என்றெல்லாம் சொல்லி வாசிக்கின்றோம். வார்த்தையாக இருந்த கடவுள் மனிதராக உருவெடுத்தார் என்று சொல்லி பெருமைப்படுகிறோம். அன்புக்குரியவர் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த விருப்பத்திற்காக, சொந்த நாட்டத்திற்காக, சொந்த இயல்பை நிறைவேற்றும் என்பதற்காக, அல்லது தன் வாழ்வில் இருக்கின்ற குறிக்கோள் அத்தனையும் என்னுடையது, இதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆண்டவர் இயேசு வரவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தந்தையினுடைய விருப்பத்தை, என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, குறிக்கோள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்று உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் நாமும் ஏதோ ஒன்று நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், சும்மா படைக்கப்படல. அப்ப ஆண்டவர் இயேசுடைய நோக்கமும் கூட அந்த உலகத்திற்கு வந்தது தந்தையினுடைய விருப்பம். தந்தையுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? கடவுளுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? இந்த உலகத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது, இந்த உலகத்தை அன்பு செய்வது, எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பது, எல்லா மக்களையும் தன் பாவத்தில் இருந்து விடுதலை செய்வது, இதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்தை தான் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு எந்த உலகத்திற்கு வந்தார் என்று வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 10 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இழந்து போனதை தேடி மீட்கவே. எதை இழந்து போனதை யோசித்து பாரு. கொஞ்சம் நிதானமா நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்ஸ்ல ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறோம். 10,000 ரூபாய் வச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு. திடீர்னு பர்ஸ் காணாம போயிருது, 10,000 ரூபாய் மிஸ் ஆயிடுது. என்ன செய்வோம்? ஐயோ, என்கிட்ட காணாம போச்சு, என்னுடைய பணம் காணாம போச்சு, பதறுவோம். அதை தேடி போவோம், அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம். அது எங்க கிடக்குது, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அல்லது எங்கேயாவது சொல்லி, யார்ட்டையாவது சொல்லி அது கிடைக்குமா அப்படின்றத பார்ப்போம். அதை பெற்றுக்கொள்ளும் வரை நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஒரு துக்கத்திலையும் வேதனையிலையும் உட்கார்ந்துருப்போம். ஏன்? அது நம்முடைய உழைப்பு, அதை நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த கொடை. அப்ப அதை நான் ஒருபோதும் விட்டுறக்கூடாது. அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அந்த 10,000 அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய உழைப்பு, ஒரு மாதத்தினுடைய உழைப்பு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, அதை ஒருபோதும் இழந்து விட மாட்டோம். இழந்து போனால் அதை தேடி மீட்பதற்கு நாம் போராடுவோம். அதே போலதான் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்றால், நாம் ஒருபோதும் அவரை விட்டு விலகி விடாது, அவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆசைக்கிறார். அப்ப எவ்வளவு முக்கியமானவரா நம்ம பார்க்கிறாரு கடவுள், இல்லையா? எவ்வளவு முக்கியமா, எவ்வளவு பிரசியஸா பார்க்கிறாரு. எவ்வளவு ஆண்டவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு பெரிய விலைவேற பெற்ற மதிப்புள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் பார்க்கிறாரு. அதான் உயர்ந்தது. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்வை பார்க்கும்போது 100 ஆடுகளை வைத்திருந்த அந்த ஓமையை சொல்லுகிறார். அந்த 100 ஆடில் ஒரு ஆடு தொலைந்து விட்டால் தொலைந்து போனதை தேடி மீட்பதற்கு ஆண்டவர் ஓடுகிறார். 99 பற்றி அவருக்கு கவலை இல்லை. அதை ஒன்றை நினைத்து தான் கவலைப்படுகிறார். தான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 19 பார்க்கிறோம்: நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப நேர்மையாளர்களை பற்றி ஆண்டவருக்கு கவலை இல்லை. இந்த 99 அவர் கூடவே இருக்கிறாங்களே, அவரை பற்றி கவலை இல்லை. ஒண்ணு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா, அது பாவத்தில் இருந்ததுன்னா, அது தொலைவில் அவரை விட்டு தூர இருந்ததுன்னா, அதை மீட்டு எடுப்பதில் தான் ஆண்டவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்ப பாவி அப்படின்னு சொன்னா நாம தான் என்ன செய்யறோம்? ஐயோ, நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பலவீனம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வெக்கி தனி குடிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் தான் விலையேறப்பட்டவர், நம்மைத்தான் தேடி வருகிறார். ஆண்டவருடைய பார்வையில் நாம் தான் மிக முக்கியமானவர்கள். நம்மை தேடி மீட்பதற்காகத்தான் அவர் வந்தார். நான் பாவியா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், என்னுடைய இயல்புகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கு,
ஆண்டவர் நம்மை தேடித்தான் வந்தார். ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்காகத்தான் வந்தார். நம்மை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான், நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார் என்ற ஒரு மன நிறைவு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது நம் வாழ்விலும் மகிழ்ச்சி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 46 பார்க்கிறோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஒளியாக உலகிற்கு வந்தார். ஏன்? அந்த ஒளியில் நாம் நடக்க வேண்டும், அந்த ஒளியில் நாம் பயணிக்க வேண்டும், அந்த ஒளியாகிய கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கிற போது என் வாழ்வில் இருள் இல்லை, பயம் இல்லை, அல்லது என் வாழ்வில் சாபம் இல்லை, என் வாழ்வில் விரக்தி இல்லை, அல்லது வாழ்வில் தொந்தரவு இல்லை, துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. ஆண்டவர் இயேசுவில் ஒளியில் பயணிக்கிற போது, அப்ப இருளில் இராதபடி ஆண்டவர் ஒளியாக இந்த உலகிற்கு வந்தாரே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? என்னிடம் நம்பிக்கை கொள்பவர். அப்ப ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளணும். அவர் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவரில் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்றால் அவர் என்னை இருளில் இராதபடி அவர் ஒளியாக அந்த உலகிற்கு வந்திருக்கிறார். என்னையும் அந்த ஒளியில் நடத்துவார், என்னையும் அந்த ஒளியில் வழி நடத்துவார், என்னையும் அந்த ஒளியில் இட்டுச் செல்வார். நானும் அந்த ஒளியான பாதையில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வேன். என் பாதை பிரகாசிக்கும், என் பாதை ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் மாறும். ஆண்டவருடைய ஒளியில் நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைவேன் என்று வாழக்கூடிய ஒரு உன்னத சக்தியை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மேலும் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 10 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார்? நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இந்த உலகத்தில் நம்ம எல்லோரையும் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அன்பு செய்கிறார் பாருங்க. நம் எல்லோரும் வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தார். அதுவும் வாழ்வை சாதாரணமாக கொடுப்பதற்கல்ல, ஆண்டவர் இயேசு ஒரு மிகப்பெரிய கொடையாக, அது நிறைவாக பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை முழுமையாக பெறும் பொருட்டு, மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, மன சந்தோஷத்தோடு எந்நாளும் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு எனக்கு நிறை வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக நான் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரோடு அந்த ஒளியில் நான் பயணிக்கிற போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கும். அப்ப நான் தானே பல நேரத்துல எந்த ஆண்டவரை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை ஆண்டவரோடு பயணிக்க முடியாம நான் எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். உண்மையை நோக்கி இல்லாமல் பொய்யை நோக்கி, அல்லது உலகையை நோக்கி, உலகத்தின் பாதையை நோக்கி, அல்லது உலகத்தின் கலாச்சாரத்தை நோக்கி எல்லாவற்றிற்கும் கடந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை விட்டு நான் விலகி போய் கொண்டிருக்கிற போது அந்த நிறைவான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை, அபரிவிதமாக என் வாழ்வில் மீட்பை கொடுக்கின்ற அந்த ஒரு நிறைவான வாழ்வை நான் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தது நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக அதை பெறும் பொருட்டு உலகிற்கு வந்துள்ளார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மேலும் பார்ப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 37 சொல்கிறார். உண்மை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உண்மைக்கு, நீதிக்கு கட்டுப்படுகிற எந்த பிள்ளைகள், அது மதமா இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், அத்துணை மதத்தினராக இருந்தாலும், அது உண்மையின் வழியில் வாழ்கிறார்கள் என்றால், ஒளியின் வழியில் வாழ்கிறார்கள் என்றால், அவர்கள் அத்துணை பேரும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்வது என்ன? உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன். ஆண்டவர் அதற்காகத்தானே பிறந்தார். உண்மையை சொல்றார். ஆண்டவர் இயேசு எப்போதும் உண்மையவே போதித்துக் கொண்டிருந்தார், கற்பித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகிற்கு நன்மையானது அத்தனையும் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆண்டவரை விட்டு நாம் தான் விலகி நிற்கிறோம். இன்றும் அதே இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் தான் வெகு தொலைவில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு பயணிக்கிறோம் என்றால், அந்த உண்மையை எடுத்துரைக்கின்ற பணியில் நாமும் இணைந்து கொள்கிறோம் என்றால், அந்த உண்மைக்கு சான்று பகருகின்ற வாழ்க்கையில் நாமும் ஆண்டவரோடு பயணித்து இணைந்து செல்கிறோம் என்றால், ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்குத்தான். ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தது அந்த உண்மையை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக, உணர்த்துவதற்காக. அந்த உண்மையின் வழியில் கடவுளோடு, தந்தையாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான
நாட்கள் இது. ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு நாட்களை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு நாட்களில் ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்? எனக்காக வந்தார், என் வாழ்விற்காக வந்தார், என் வாழ்வை ஒளியேற்றுவதற்காக வந்தார், என்னை தேடி மீட்பதற்காக வந்தார். நான் ஒருபோதும் பாவத்தில் சாபத்தில் வீழ்ந்து விடாதபடி என்னை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிற போது நான் ஒளியில் நடப்பேன். அந்த ஆண்டவர் இருக்கிற போது அந்த நிறை வாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஆண்டவர் இருக்கிற போது அந்த உண்மையான பாதையில் நான் நடக்க முடியும் என்று எப்பொழுது நாம் வாழ ஆசைப்படுகிறோமோ, ஆண்டவருடைய பிறப்பு என் வாழ்வுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் அர்த்தம் தருகிறது. இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்த அத்தனை பேரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.